நமஸ்காரக. இன்னைக்கு வந்துட்டு கிளாஸ் 9th சதுர்த்தக பாட்டக பார்க்க போகிறோம். வித்யயா பாந்தி சத்குணாக. வித்யயா பாந்தி சத்குணாகனா வர்ச்சியூஸ் ஆர் அட்டைன்டு பை நாலேஜ். அறிவினால் நல்லொழுக்கங்கள் அடையப்படுகின்றன. வித்யையானா அறிவினால், சத்குணாகனா நல்லொழுக்கங்கள், பாந்தினா அடையப்படுகின்றன. இங்கே வந்து கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். மாளவிகா, ஓ சுகுமாரா, கிமர்த்தம் சிந்தித்தக அசி. ஏய் சுகுமார், ஏன் கவலைப்படுகிறாய்? கிமர்த்தம்னா ஏன், சிந்தித்தக அசினா கவலைப்படுகிறாய். சுகுமாரக, மம அனுஜஸ்ய பட்டனே ருச்சிஹி ந அஸ்தி. என்னுடைய தம்பிக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை. மம அனுஜஸ்யனா என்னுடைய தம்பிக்கு, பட்டனேனா படிப்பதில், ருச்சிஹி ந அஸ்தினா ஆர்வம் இல்லை. மாளவிகா சொல்கிறாங்க, சுகுமார, மம புஸ்தகே ஏகா கதா அஸ்தி. எத்திர ஏகः ராஜா அபி ஏவமேவ சிந்திதः ஆசித். சுகுமார, என்னுடைய புத்தகத்தில் ஒரு கதை இருக்கிறது. அதில் ஒரு ராஜாவும் இதேபோல் கவலைப்பட்டார். மம புஸ்தகேனா என்னுடைய புத்தகத்தில், ஏகா கதானா ஒரு கதை, ஏகः ராஜானா ஒரு ராஜா, ஏவமேவனா இதேபோல், சிந்திதः ஆசித்னா கவலைப்பட்டார். சுகுமாரக, சத்தியம், கிம் கிருதம் ததா தேன ராஞ்ஞா. அப்படியா, அப்பொழுது ராஜா என்ன செய்தார்? கிம் கிருதம்னா என்ன செய்தார், ததானா அப்பொழுது. மாளவிகா, ததா ராஞ்ஞா ஏகः வித்வான் ஆஹுதः. சஹ சூராச்சகாபிஹி கதாபிஹி ராஜபுத்ரான் நீதிசாஸ்திரம் ஆபாட்டயத். தாசாம் கதானாம் சங்கிரஹ அபி வித்தியதே. மாளவிகா சொல்கிறாங்க, அப்பொழுது மன்னர் ஒரு அறிஞரை அழைத்தார். அவர் இளவரசர்களுக்கு சுவாரஸ்யமான கதைகளுடன் நெறிமுறைகளை கற்பித்தார். அந்த கதைகளின் தொகுப்பும் உள்ளது. ததானா அப்பொழுது, வித்வானா ஸ்காலர், ஆஹுதகனா இன்வைட்டட், சூரோச்சகாபிகினா இன்ட்ரெஸ்டிங், கதாபிகினா ஸ்டோரிஸ், ராஜபுத்ரான்னா பிரின்சஸ், நீதிசாஸ்திரம்னா எத்திக்ஸ், ஆபாட்டயத்னா டாட். சுகுமாரக சொல்கிறாங்க, ஆச்சரியம், கிம் நாம தத் புஸ்தகம். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாளவிகா சொல்கிறாங்க, தஸ்ய நாம ஹிதோபதேசக. தஸ்ய பிராரம்பே ஏவ இதம் வர்ணிதம் யத் வித்யாம் வீணா மனுஷ்யஸ்ய ஜீவனம் வியர்த்தம். அந்த புத்தகத்தின் பெயர் நீதிமொழிகள். ஹிதோபதேசகனா நீதிமொழிகள். அந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே அறிவு இல்லாமல் மனிதனின் வாழ்க்கை பயனற்றது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. பிராரம்பேனா பிகினிங், வித்யாம் வீணானா வித்தவுட் நாலேஜ், மனுஷஸ்ய ஜீவனம்னா எ பர்சன்ஸ் லைஃப், வியர்த்தம்னா இஸ் யூஸ்லெஸ். சுகுமாரக சொல்கிறாங்க, பட்டனீயம் தத் புஸ்தகம். அந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும். மாளவிகா சொல்கிறாங்க, மயா சக ஆகச்ச அத்ய ஏவ அஸ்மாக்கம் ஆச்சாரியக தாம் கதாம் பாட்டிஷ்யதி. என்னுடன் வா, இன்று நமது ஆசிரியர் அந்த கதையை சொல்லிக் கொடுப்பார். அத்ய ஏவனா டுடே இட் செல்ஃப், பாட்டிஷ்யத்தினா வில் டீச். இது வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது, இஷ்யான்னு வந்திருக்கு. சுகுமாரக, மம ஏதத் சௌபாக்கியம் பட்டாமக தாவத் பாட்டம். இது என்னுடைய பாக்கியம், அந்த பாடத்தை படிப்போம். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். மாளவிகா, ஹே சுகுமார், ஏன் கவலைப்படுகிறாய்? சுகுமார், என் தம்பிக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை. மாளவிகா, என் புத்தகத்தில் ஒரு கதை இருக்கிறது. அதில் ஒரு ராஜாவும் இதேபோல் கவலைப்பட்டார். சுகுமார், அப்படியா, பிறகு ராஜா என்ன செய்தார்? மாளவிகா, அப்பொழுது ராஜா ஒரு அறிஞரை அழைத்தார். அவர் இளவரசர்களுக்கு சுவாரஸ்யமான கதைகளுடன் நெறிமுறைகளை கற்பித்தார். அந்த கதைகளின் தொகுப்பும் உள்ளது. சுகுமார், எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? மாளவிகா, அந்த புத்தகத்தின் பெயர் நீதிமொழிகள். அந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே அறிவு இல்லாமல் மனிதனின் வாழ்க்கை பயனற்றது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. சுகுமார், அந்த புத்தகம் படிக்கத் தகுந்தது. மாளவிகா, என்னுடன் வா, இன்று நமது ஆசிரியர் அந்த கதையை சொல்லிக் கொடுப்பார். சுகுமார், இது என்னுடைய பாக்கியம், அந்த பாடத்தை படிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ லெசன் பார்த்துடலாம். அஸ்தி பாகிரதி தீரே பாட்டலிபுத்திர நாமதேயம் நகரம்.
கங்கை நதிக்கரையில் பாட்டலிபுத்திரம் என்ற ஒரு நகரம் உள்ளது. பாகிரதி தீரேன கங்கை நதிக்கரையில் தத்ர சர்வஸ்வாமி குணோபதः சுதர்சனः நாம நரபதிः ஆசித். அங்கு சுதர்சனன் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு அரசனுக்குரிய அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார். சர்வஸ்வாமி குணோபதகனா ஒரு அரசனுக்குரிய அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார். நரபதிஹினா மன்னர். சஹ பூபதிஹி ஏகதா பாட்டியமானம் ஸ்லோகத்வயம் ஸ்ருதவான். ஒருமுறை மன்னர் யாரோ ஒருவர் 2 ஸ்லோகங்களை படிப்பதை கேட்டார். ஏகதானா ஒரு முறை, பாட்டியமானம்னா படிப்பதை, ஸ்லோகத்வயம்னா 2 ஸ்லோகங்களை, ஸ்ருதவான்னா கேட்டார். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். கங்கை நதிக்கரையில் பாட்டலிபுத்திரம் என்ற ஒரு நகரம் உள்ளது. அங்கு சுதர்சனன் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு அரசனுக்குரிய அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார். ஒருமுறை மன்னன் யாரோ ஒரு 2 ஸ்லோகங்களை படிப்பதை கேட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். அநேக சம்சயோச்சேதி பரோக்ஷார்த்தஸ்ய தர்ஷகம் சர்வஸ்ய லோச்சனம் சாஸ்திரம் யஸ்ய நாஸ்யந்த ஏவ சஹ. நெக்ஸ்ட் ஒன் பதச்சேதக பார்க்கலாம். பதச்சேதகனா ஸ்பிளிட் ஆஃப் வேர்ட்ஸ். அநேக சம்சய உச்சேதி பரோக்ஷ அர்த்தஸ்ய தர்ஷகம் சர்வஸ்ய லோச்சனம் சாஸ்திரம் யஸ்ய நாஸ்தி அந்தஹ ஏவ சஹ. இப்போ அன்வயக பார்க்கலாம். அன்வயகனா ப்ரோஸ் ஆர்டர். சாஸ்திரம் அநேக சம்சய உச்சேதி பரோக்ஷ அர்த்தஸ்ய தர்ஷகம் அஸ்தி. புனः च एतत् सर्वस्य जनस्य लोचनम् इव यस्य पार्श्वे न अस्ति सः तु अन्तः एव अस्ति. இப்போ வேர்ட் மீனிங் பார்த்துடலாம். சாஸ்திரம், சாஸ்திரம்னா ஸ்கிரிப்சர், அதாவது வேதம். அநேக சம்சய உச்சேதினா எராடிகேட்டர் ஆஃப் வேரியஸ் டவுட்ஸ். பரோக்ஷ அர்த்தஸ்யனா ஆஃப் த அன்ஃபோர்சீன். தர்ஷகம்னா ஷோயிங். சர்வஸ்யனா ஆஃப் ஆல். லோச்சனம்னா ஐ. எஸ்யனா ஆஃப் விச். ந அஸ்தினா நாட் ஹேவிங். சஹனா ஹி. அந்தஹனா பிளைண்ட். ஏவனா ஜஸ்ட். இப்போ மீனிங் பார்த்துடலாம். சாஸ்திரம், சாஸ்திரம்னா வேதம், அறிவு, கல்வின்னு சொல்லுவாங்க. சாஸ்திரம் அநேக சம்சய உச்சேதி. சாஸ்திரம் மனிதனின் சந்தேகங்களை தீர்க்கிறது. பரோக்ஷ அர்த்தஸ்ய தர்ஷகம். சாஸ்திரம் மறைந்து கிடக்கும் உண்மைகளை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. சர்வஸ்ய ஜனஸ்ய லோச்சனம் இவ. அனைவருக்கும் கண் போல வழிகாட்டுவது சாஸ்திரம். ந அஸ்தி சஹ அந்தஹ ஏவ அஸ்தி. சாஸ்திர அறிவு இல்லாதவன் உடலில் கண் இருந்தாலும் உண்மையில் குருடன். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். சாஸ்திரம் மனிதனின் சந்தேகங்களை தீர்க்கிறது. சாஸ்திரம் மறைந்து கிடக்கும் உண்மைகளை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. அனைவருக்கும் கண் போல் வழிகாட்டுவது சாஸ்திரம். சாஸ்திர அறிவு இல்லாதவன் உடலில் கண் இருந்தாலும் உண்மையில் குருடன். இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். அநேக சம்சய உச்சேதி. அநேக சம்சய உச்சேதினா சாஸ்திரம் மனிதனின் சந்தேகங்களை தீர்க்கிறது. பரோக்ஷ அர்த்தஸ்ய தர்ஷகம்னா சாஸ்திரம் மறைந்து கிடக்கும் உண்மைகளை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. சர்வஸ்ய லோச்சனம் சாஸ்திரம். அனைவருக்கும் கண் போல வழிகாட்டுவது சாஸ்திரம். எஸ்ய நாஸ்யந்த ஏவ சஹனா. சாஸ்திர அறிவு இல்லாதவன் உடலில் கண் இருந்தாலும் உண்மையில் குருடன். செகண்ட் ஸ்லோகம். யௌவனம் தன சம்பத்திஹி பிரபுத்வம் அவிவேகிதா ஏகைகமப்யனர்த்தாய கிமு யத்ர சதுஷ்டயம். நெக்ஸ்ட் ஒன் பதச்சேதக பார்க்கலாம். பதச்சேதகனா ஸ்பிளிட் ஆஃப் வேர்ட்ஸ். யௌவனம் தன சம்பத்திஹி பிரபுத்வம் அவிவேகிதா ஏகம் அபி அனர்த்தாய கிமு எத்ர சதுஷ்டயம். அன்வயக பார்க்கலாம். அன்வயகனா ப்ரோஸ் ஆர்டர். யௌவனம் தன சம்பத்திஹி பிரபுத்வம் அவிவேகிதா ச ஏகம் அபி அனர்த்தாய பர்யாப்தம் பவந்தி. எத்ர சதுஷ்டயம் தத்ர கிம் பவிஷ்யதி. இப்போ வேர்ட் மீனிங்ஸ் பார்த்துடலாம். யௌவனம், யௌவனம்னா யூத். தன சம்பத்திஹினா அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த். பிரபுத்வம்னா பவர். அவிவேகிதானா லேக் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், அதாவது முட்டாள்தனம். சேனா அண்டு. ஏகம்னா ஈச் ஒன் ஆஃப் தெம். அப்பினா ஆல்சோ. அனர்த்தாயனா ஹார்ம்ஃபுல். பர்யாப்தம் பவந்தினா சஃபிஷியன்ட். எத்ரனா வேர். சதுஷ்டயம்னா கன்சிஸ்டிங் ஆஃப் 4. தத்ரனா தேர். கிம் பவிஷ்யத்தினா வாட் வில் ஹேப்பன். இப்போ மீனிங் பார்த்துடலாம்.
யவ்வனம் தனசம்பத்திஹி பிரபுத்வம் அவிவேகிதா ச ஏக ஏகமபி அனர்த்தாய பர்யாப்தம் பவந்தி. இளமை, செல்வம், அதிகாரம், விவேகமின்மை இந்த நான்கும் அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்று கூட ஒரு நபரை அழிக்க போதுமானது. எத்ர சதுஷ்டயம் தத்ர கிம் பவிஷ்யதி. இந்த 4 குணங்களும் ஒருவரிடம் இருந்தால் அந்த நபருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி மீனிங் பார்த்துடலாம். இளமை, செல்வம், அதிகாரம், விவேகமின்மை இந்த 4ம் அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்று கூட ஒரு நபரை அழிக்க போதுமானது. இந்த 4 குணங்களும் ஒருவரிடம் இருந்தால் அந்த நபருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். யவ்வனம், யவ்வனம்னா இளமை, தனசம்பத்திஹி, தனசம்பத்திஹினா செல்வம், பிரபுத்வம்னா அதிகாரம், அவிவேகிதான விவேகமின்மை, ஏகைக்கமப்பியனர்த்தாய அப்படின்னா இந்த 4ம் அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்று கூட ஒரு நபரை அழிக்க போதுமானது. கிமு எத்ர சதுஷ்டயம். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 4 குணங்களும் ஒருவரிடம் இருந்தால் அந்த நபருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மனக புத்திரானாம் அனதிகத சாஸ்திரானாம் நித்தியம் உன்மார்காமினாம் ஆச்சாரஹீனதையா உத்விக்னமானாக சக ராஜா ஆச்சிந்தயத். ஆத்மனக புத்திரானாம்னா தனது மகன்கள், அனதிகத சாஸ்திரானாம்னா வேதங்களை படிக்காத, நித்தியம் உன்மார்காமினாம்னா எப்பொழுதும் தவறான பாதையில் செல்லும், ஆச்சாரஹீனதையானா ஒழுக்கமில்லாதவர்களாக இருக்கும், உத்விக்னமானாகனா கலங்கிய மனத்துடன், சிந்தையத்னா நினைத்தார். இதுக்கு என்ன அர்த்தம்னா வேதங்களை படிக்காத, எப்போதும் தவறான பாதையில் செல்லும் தனது மகன்கள் ஒழுக்கக்கேடாக இருப்பதை நினைத்து கலங்கிய மனத்துடன் மன்னர் இவ்வாறு நினைத்தார். இன்னொரு முறை பார்த்துடலாம். வேதங்களை படிக்காத, எப்போதும் தவறான பாதையில் செல்லும் தனது மகன்கள் ஒழுக்கக்கேடாக இருப்பதை நினைத்து கலங்கிய மனத்துடன் மன்னர் இவ்வாறு நினைத்தார். 3rd ஸ்லோகம் பார்த்துடலாம். சஜாதோ ஏன ஜாதேன யாதி வம்சமுன்னதிம் பரிவர்த்தினி சம்சாரே மிருத கோவான ஜாயதே. இப்போ பதச்சேதக பார்த்துடலாம். பதச்சேதகனா ஸ்பிளிட் ஆஃப் வேர்ட்ஸ். சஹ ஜாதக ஏன ஜாதேன யாதி வம்சக சமுன்னதிம் பரிவர்த்தினி சம்சாரே மிருதக கஹ வா ந ஜாயதே. அன்வயக பார்த்துடலாம். அன்வயகனா ப்ரோஸ் ஆர்டர். ஏன ஜாத்தேன வம்சः சமுன்னதின் யாதி சஹ ஏவ ஜாதः அஸ்தி அஸ்மின் பரிவர்த்தினி சம்சாரே கஹ மிருதः கஹ வா ந ஜாயதே. வேர்ட் மீனிங்ஸ் பார்த்துடலாம். ஏன, ஏனனா பை ஹூஸ், ஜாத்தேனனா பர்த், வம்சகனா ஃபேமிலி, சமுன்னதிம்னா இம்ப்ரூவ்மெண்ட், யாத்தினா கெட்ஸ், சஹனா ஹி, ஏவனா ஒன்லி, ஜாதகனா இஸ் பார்ன், பரிவர்த்தினி சம்சாரேனா இந்த எவர் சேஞ்சிங் வேர்ல்டு, கஹனா ஹூ, மிருத்தகனா டை, வானா ஆர், ந ஜாயத்தேனா நாட் பார்ன். இதோட மீனிங் பார்த்துடலாம். ஏன ஜாத்தேன யாருடைய பிறப்பு, வம்சக சமுன்னத்தின் யாதி அவரது பரம்பரையின் மகிமையை அதிகரிக்கிறதோ, சஹ ஏவ ஜாதக அஸ்தி அவருக்கு மட்டுமே பிறப்பு வெற்றிகரமாக இருக்கும், அஸ்மின் பரிவர்த்தினி சம்சாரே இந்த நிலையற்ற உலகில், கஹ மிருத்தக கஹ வ ந ஜாயதே பிறந்து இறக்காமல் இருப்பவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த நிலையற்ற உலகில் எல்லாரும் வந்துட்டு பிறந்து இறந்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் யாருடைய பிறப்பு வந்துட்டு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது யாருடைய பிறப்பு அவங்களுடைய பரம்பரையின் மகிமையை அதிகரிக்கிறதோ, அதாவது அவங்களுடைய பரம்பரையை உயர்த்துகிறதோ அவருக்கு மட்டுமே பிறப்பு வெற்றிகரமானதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். யாருடைய பிறப்பு அவரது பரம்பரையின் மகிமையை அதிகரிக்கிறதோ அவருக்கு மட்டுமே பிறப்பு வெற்றிகரமாக இருக்கும். இந்த நிலையற்ற உலகில் பிறந்து இறக்காமல் இருப்பவர் யார்? இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். சஜாத்தோ ஏன ஜாத்தேன யாதி வம்ச சமுன்னதிம் யாருடைய பிறப்பு அவரது பரம்பரையின் மகிமையை அதிகரிக்கிறதோ அவருக்கு மட்டுமே பிறப்பு வெற்றிகரமாக இருக்கும். பரிவர்த்தினி சம்சாரே மிருத கோவான ஜாயத்தே இந்த நிலையற்ற உலகில் பிறந்து இறக்காமல் இருப்பவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th ஸ்லோகம் பார்க்கலாம். வரமே கோகுணி புத்ரோ
न च मूर्खश्शतान्यपि एकश्चन्द्रस्तमो हन्ति न च तारागणैरपि. பதச்சேதக பார்த்துடலாம். பதச்சேதகனா ஸ்பிளிட் ஆஃப் வேர்ட்ஸ். வரம் ஏகஹ குணி புத்திரஹ ந ச மூர்க்க ஷதானி அபி ஏகஹ சந்திரஹ தமஹ ஹந்தி ந ச தாராகணைஹி அபி. அன்வயக பார்த்துடலாம். அன்வயகனா ப்ரோஸ் ஆர்டர். ஏகஹ குணி புத்திரஹ வரம் பவதி ஷதானி அபி மூர்க்காக வரம் ச ந பவந்தி ஏகஹ சந்திரஹ தமஹ ஹந்தி தத் தமஹ தாராகணைஹி அபி ந ஹன்யதே. வேர்டு மீனிங்ஸ் பார்த்துடலாம். ஏகஹனா ஒன், குணினா ஹேவிங் குட் குவாலிட்டிஸ், புத்திரஹனா சன், வரம்னா பெஸ்ட்டு, ஷதானினா 100, அப்பினா ஆல்சோ, மூர்க்காகனா ஃபூலிஷ், சனா நோ, ஏகஹனா ஒன்று, சந்திரஹனா 3, தமஹனா டார்க்னஸ், ஹந்தினா டிஸ்ட்ராய்ஸ், தாராகணைஹினா கன்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், ந ஹன்யதேனா நாட் டிஸ்ட்ராய். மீனிங் பார்த்துடலாம். ஏகஹ குணி புத்திரஹ வரம் பவதி ஷதானி அப்பி மூர்க்காக வரம் ச ந பவந்தி. அப்படின்னா 100 முட்டாள் மகன்களை பெறுவதை விட ஒரு நல்லொழுக்கம் உள்ள மகனை பெறுவது நல்லது. ஏகஹ சந்திரஹ தமஹ அந்தி, ஒரு சந்திரன் இரவின் இருளை போக்க முடியும். ததஹ தம் தாராகணைஹி அபி ந ஹன்யதே, ஆனால் ஒரு நட்சத்திர கூட்டத்தினால் கூட இருளை அழிக்க முடியாது. இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். 100 முட்டாள் மகன்களை பெறுவதை விட ஒரு நல்லொழுக்கம் உள்ள மகனை பெறுவது நல்லது. உதாரணமாக, ஒரு சந்திரனால் இரவின் இருளை போக்க முடியும், ஆனால் ஒரு நட்சத்திர கூட்டத்தால் கூட இரவின் இருளை அழிக்க முடியாது. இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். வரமே கோகுனி புத்ரோ நச்ச மூர்க்கஷதான்யப்பி. 100 முட்டாள் மகன்களை பெறுவதை விட ஒரு நல்லொழுக்கம் உள்ள மகனை பெறுவது நல்லது. ஏகச்சந்திரஸ்தமோ ஹந்தி, ஒரு சந்திரனால் இரவின் இருளை போக்க முடியும். நச்ச தாராகணைரப்பி, ஆனால் ஒரு நட்சத்திர கூட்டத்தால் கூட இரவின் இருளை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தத்து கதம் இதானிம் ஏதே மம புத்திராக குணவந்தக கிரியதாம். அப்படியானால் என் மகன்களை இப்போது எப்படி நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாற்ற முடியும்? கதம்னா எப்படி, இதானிம்னா இப்பொழுது, மம புத்திராகனா என் மகன்களை, குணவந்தகனா நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, கிரியதாம்னா மாற்ற முடியும். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். அப்படியானால் என் மகன்களை இப்போது எப்படி நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாற்ற முடியும்? 5th ஸ்லோகம் பார்க்கலாம். மாதா சத்ரு பிதா வைரி ஏன பாலோ ந பாட்டிதஹ ந சோபதே சபா மத்யே ஹம்ச மத்யே பகோ யதா. பதச்சேதக பார்க்கலாம். பதச்சேதகனா ஸ்பிளிட் ஆஃப் வேர்ட்ஸ். மாதா சத்ருஹு பிதா வைரி ஏன பாலக ந பாட்டிதஹ ந சோபதே சபா மத்யே ஹம்சஹ மத்யே பக்கஹ யதா. அன்வயக பார்த்துடலாம். அன்வயகனா ப்ரோஸ் ஆர்டர். ஏன பாலக ந பாட்டிதஹ தாத்ருஷி மாதா சத்ருஹு தாத்ருஷுஹ பிதா வைரி பவதி தயோஹு புத்ராஹ சபாமத்யே ததா ந சோபந்தே யதா ஹம்சஹ மத்யே பக்கஹ ந சோபதே. வேர்ட் மீனிங்ஸ் பார்த்துடலாம். ஏனனா பை ஹூம், பாலகனா சைல்டு, ந பாட்டிதகனா இஸ் நாட் மேட் எஜுகேட்டட், தாத்ருஷி மாதானா அவங்களுடைய அம்மா, சத்ருஹுனா எனிமி, தாத்ருஷுக பிதானா அவங்களுடைய அப்பா, வைரினா எனிமி, தயோகு புத்திராகனா அவங்களுடைய மகன், சபாமத்தியனா சபையில், ந சோபந்தேனா அழகாக தெரிவதில்லை, யதானா எக்ஸாம்பிள், ஹம்சஹ மத்தியனா அன்னப்பறவைகளின் கூட்டத்தின் நடுவே, பக்கஹனா கிரேனு, ந சோபந்தேனா அழகாக தெரிவதில்லை. மீனிங் பார்த்துடலாம். ஏன பாலக ந பாட்டிதக, தங்கள் குழந்தைக்கு கல்வி கற்பிக்காத பெற்றோர்கள், தாத்ருஷி மாதா சத்ருஹு அவனுடைய தாய் அவனுக்கு ஒரு எதிரி, தாத்ருஷுஹ பிதா வைரி பவதி அவனுடைய தந்தை ஒரு எதிரி, தயோகு புத்ராக சபா மத்தியே ததா ந சோபந்தே அத்தகைய படிக்காத மகன் கற்றறிந்த மற்றும் படித்த மக்களின் கூட்டத்தில் சிறந்து விளங்குவதில்லை.
தத் யதா ஹம்சமத்திய பக்கஹ ந சோபந்தே. உதாரணமாக, அன்னப்பறவைகளின் கூட்டத்தின் மத்தியில் ஒரு கொக்கு பிரகாசிக்காதது போல். மீனிங் பார்த்துடலாம். ஏன பாலக ந பாட்டித்தக, ஒரு குழந்தைய வந்துட்டு படிக்க வைக்கலனா. தாத்ருஷி மாதா சத்ருஹு, அவனுக்கு வந்துட்டு அவங்களுடைய அம்மா வந்துட்டு ஒரு எதிரி. தாத்ருஷுக பிதா வைரி பவதி, அவனுக்கு வந்துட்டு அவங்களுடைய அப்பாவும் வந்துட்டு ஒரு எதிரி. தயோகு புத்ராக சபா மத்தியே ந சோபந்தே, அவங்களுடைய மகன் வந்துட்டு ஒரு அறிஞர்களின் கூட்டத்தில் வந்துட்டு அழகாக தெரிவதில்லை. எத்தானா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஹம்சக மத்தியே பக்கஹ ந சோபதே, அதாவது அன்னப்பறவைகளின் கூட்டத்தின் நடுவில் வந்துட்டு ஒரு கொக்கு இருந்தால் அது வந்துட்டு அழகாக தெரிவதில்லை. அதே மாதிரி வந்துட்டு அந்த படிக்காத பையனும் வந்துட்டு அறிஞர்களின் கூட்டத்தில் வந்துட்டு அழகாக தெரிய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்காத பெற்றோர்கள், அவனுடைய தாய் அவனுக்கு ஒரு எதிரி, அவனுடைய தந்தை அவனுக்கு ஒரு எதிரி. அத்தகைய படிக்காத மகன் கற்றறிந்த மற்றும் படித்த மக்களின் கூட்டத்தில் சிறந்து விளங்குவதில்லை. உதாரணமாக, அன்னப்பறவைகளின் கூட்டத்தின் மத்தியில் ஒரு கொக்கு பிரகாசிக்காதது போல். இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். மாதா சத்ரு பிதா வைரி ஏன பாலோன பாட்டித்தக, தன் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்காத பெற்றோர்கள், அவனுடைய தாய் அவனுக்கு ஒரு எதிரி, அவனுடைய தந்தை அவனுக்கு ஒரு எதிரி. ந சோபத்தே சபா மத்தியே, அத்தகைய படிக்காத மகன் கற்றறிந்த மற்றும் படித்த மக்களின் கூட்டத்தில் சிறந்து விளங்குவதில்லை. ஹம்சக மத்தியே பக்கோயதா, உதாரணமாக, அன்னப்பறவைகளின் கூட்டத்தின் மத்தியில் ஒரு கொக்கு பிரகாசிக்காதது போல. 6th ஸ்லோகம். ரூபயௌவன சம்பன்னா விஷால குல சம்பவாஹ வித்யாஹீனான சோபந்தே நிர்கந்தா இவ கிம்சுகாஹ. நெக்ஸ்ட்டு பதச்சேதக இல்லைனா பத விபாக பார்க்கலாம். பத விபாகனா ஸ்பிளிட் ஆஃப் வேர்ட்ஸ். ரூப யௌவன சம்பன்னாக விஷால குல சம்பவாக வித்யா ஹீனாக ந சோபந்தே நிர்கந்தாக இவ கிம்சுகாக. அன்வயக பார்க்கலாம். அன்வயகனா ப்ரோஸ் ஆர்டர். ஏ ஜனாக ரூப யௌவன சம்பன்னாக விஷால குல சம்பவாக சந்தி தே வித்யாஹீனாக ந சோபந்தே தே நிர்கந்தாக கிம்சுகாக இவ கதாபி. வேர்ட் மீனிங்ஸ் பார்த்துலாம். ரூபனா குட் லுக்ஸ், யௌவனனா யூத், சம்பன்னாகனா எண்டோட் வித், விஷால குல சம்பவாகனா born in an illustrious family, தேனா தோஸ், வித்யாஹீனாகனா without education, ந சோபந்தேனா will not shine, தேனா தோஸ், நிர்கந்தாகனா without fragrance, இவனா like. மீனிங் பார்த்துடலாம். ரூப யௌவன சம்பன்னாக, ஒருவருக்கு அழகும் இளமையும் இருந்தாலும், விஷால குல சம்பவாக, பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், வித்யாஹீனாக ந சோபந்தே, கல்வி அறிவு இல்லை என்றால் அவர் சிறந்து விளங்க மாட்டார். தே நிர்கந்தாக கிம்சுகா இவ கதாபி, அவர் மனமற்ற கிம்சுகா பூவை போல பயனற்றவராக இருப்பார். கிம்சுகா வந்துட்டு ஒரு ஃப்ளவர், அது வந்துட்டு வாசனையே இருக்காது. வாசனை இல்லாததுனால அது வந்துட்டு சாமிக்கோ இல்லைன்னா தலையிலையோ வைக்க முடியாது. அது வந்துட்டு பயனற்றதாக தான் இருக்கும். அது மாதிரி தான் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அழகும் இளமையும் இருந்தாலும், பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், அவருக்கு வந்துட்டு எஜுகேஷன் இல்லைன்னா அவர் வந்துட்டு பயனற்றவராக தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. பொருள் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஒருவர் அழகாகவும் இளமையாகவும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும், கல்வி அறிவு இல்லையென்றால் அவர் மனமற்ற கிம்சுகா பூவை போல பயனற்றவராக இருப்பார். இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். ரூப யௌவன சம்பன்னா, ஒருவருக்கு அழகும் இளமையும் இருந்தாலும், விஷால குல சம்பவாக, பெரிய குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும், வித்யாஹீனான சோபந்தே, கல்வி அறிவு இல்லை என்றால் அவர் சிறந்து விளங்க மாட்டார். நிர்கந்தா இவ கிம்சுகாக, மனமற்ற கிம்சுகா பூவை போல பயனற்றவராக இருப்பார். அத்ரது தெய்வம் காரணம் இது ந உச்சிதம், அத்தः சர்வதா தெய்வம் ஆலஸ்யம் ச விஹாய புருஷார்த்த விதேயः. அத்ரது தெய்வம் காரணம் இது ந உச்சிதம், ஆனால் விதி மட்டும் இதற்கு காரணம் என்று நம்புவது சரியல்ல.
அத்தக சர்வதா தெய்வம் ஆலஸ்யம் ச விகாய புருஷார்த்த விதேயக. எனவே அதிர்ஷ்டத்தையும் சோம்பலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். அதாவது கடின உழைப்பு செய்ய வேண்டும். புருஷார்த்தனா கடின உழைப்பு. தெய்வம்னா விதி, ஆலஸ்யம்னா சோம்பேறித்தனம், புருஷார்த்தனா முயற்சி, அதாவது கடின உழைப்பு. ஏதத் சிந்தயித்வா ராஜா பண்டித சபாம் காரித்தவான். இதை நினைத்து மன்னர் அறிஞர்களின் கூட்டத்தை கூட்டினார். பண்டித சபாம்னா அறிஞர்களின் கூட்டத்தை, காரித்தவான்னா கூட்டினார். ராஜா அவதத் போபோ பண்டிதாக ஷூயதாம் மம வச்சனம். மன்னர் கூறினார், அறிஞர்களே நான் சொல்வதை கேளுங்கள். ஷூயதாம்னா கேளுங்கள், மம வச்சனம்னா நான் சொல்வதை. அஸ்தி கஷ்சித் ஏவம் பூதோ வித்வான் யோ மம புத்ராணாம் நித்யம் உன்மார்ககாமினாம் அனதிகதி சாஸ்திராணாம் இதானிம் நீதி சாஸ்திர உபதேசேன புனர்ஜென்ம காரயத்தும் சமர்த்தக. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்போதும் தவறான பாதையை பின்பற்றி வேதங்களை படிக்காத என் மகன்களுக்கு மறுபிறப்பு கொடுக்கக்கூடிய அறிஞர் யாராவது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பறவை இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஆனால் விதி மட்டுமே இதற்கு காரணம் என்று நம்புவது சரியல்ல. எனவே அதிர்ஷ்டத்தையும் சோம்பலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். இதை நினைத்து மன்னர் அறிஞர்களின் கூட்டத்தை கூட்டினார். மன்னர் கூறினார், அறிஞர்களே நான் சொல்வதை கேளுங்கள். எப்போதும் தவறான பாதையை பின்பற்றி வேதங்களை படிக்காத என் மகன்களுக்கு மறுபிறப்பு கொடுக்கக்கூடிய அறிஞர் யாராவது உண்டா அப்படின்னு கேட்டார். அத்ராந்திரே விஷ்ணு சர்ம நாமா மகாபண்டிதக சகலகலா நீதி சாஸ்திர தத்துவஞ்ச பிரகஸ்பதி ஈவ அவதத். தேவே மகாகுல சம்பூதா ஏதே ராஜபுத்திராக தத் மயா நீதிம் கிராஹயித்தும் சக்கியந்தே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதற்கிடையில் முழு நீதி சாஸ்திரத்திலும் நிபுணரான மகா பண்டித் விஷ்ணு சர்மா என்ற ஒரு சிறந்த அறிஞர் தேவகுரு பிரகஸ்பதியைப் போல கூறினார், ஓ ராஜா, ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்த இந்த இளவரசர்களை நான் நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அத்தக அகம் ஷட்மாச அபியந்தரே பவத் புத்திரானாம் நீதிசாஸ்திர அபிஞானம் கரிஷ்யாமி. அவர் என்ன சொல்றாருன்னா, எனவே 6 மாதங்களுக்குள் உங்கள் மகன்களை நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜா சவிநயம் புனரவதத் கஹ அத்திர சந்தேகஹ. ராஜா மீண்டும் பணிவுடன் கூறினார், இதில் என்ன சந்தேகம்? இந்த பறவை இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். இதற்கிடையில் முழு நீதி சாஸ்திரத்திலும் நிபுணரான மகா பண்டித் விஷ்ணு சர்மா என்ற ஒரு சிறந்த அறிஞர் தேவகுரு பிரகஸ்பதியைப் போல கூறினார், ஓ ராஜா, ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்த இந்த இளவரசர்களை நான் நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வைக்க முடியும். எனவே 6 மாதங்களுக்குள் உங்கள் மகன்களை நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வைப்பேன். ராஜா மீண்டும் பணிவுடன் கூறினார், இதில் என்ன சந்தேகம்? 7th ஸ்லோகம். கீட்டோபி சுமனஸ் சங்காதாரோஹதி சதாம் சிரஹ அஸ்மாபி யாதி தேவத்வம் மஹத்பி சுப்ரதிஷ்டிதஹ. நெக்ஸ்ட்டு பதச்சேதக இல்லைனா பத விபாகக பார்க்கலாம். பத விபாகனா ஸ்பிளிட் ஆஃப் வேர்ட்ஸ். கீட்டக அபி சுமனக சங்காத் ஆரோஹதி சதாம் ஷிரஹ அஸ்மா அபி யாதி தேவத்வம் மஹத்பிஹி சுப்ரதிஷ்டிதஹ. அன்வயக பார்க்கலாம். அன்வயகனா ப்ரோஸ் ஆர்டர். யதா சுமனக சங்காத் கீட்டக அபி சதாம் ஷிரஹ ஆரோஹதி ததா ஏவ சத்பிஹி சுப்ரதிஷ்டிதஹ அஸ்மா அபி தேவத்வம் யாதி. வேர்ட் மீனிங்ஸ் பார்த்துடலாம். சுமனக சங்காத்னா பிகாஸ் ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ். கீட்டகனா an insect. அப்பினா ஆல்சோ. சதாம்னா நோபல் பர்சன். ஷிரஹனா ஹெட். ஆரோஹத்தினா அசன்ஸ். மஹத்பிஹினா கிரேட் பீப்புள். சுப்ரதிஷ்டிதகனா இன்ஸ்டால்டு வெல். அஷ்மானா ஸ்டோனு. அப்பினா ஆல்சோ. தேவத்வம்னா காட்லினஸ். யாதினா அக்வயஸ். மீனிங் பார்த்துடலாம். சுமனக சங்காத் கீட்டக அபி சதாம் ஷிரஹ ஆரோஹதி. பொதுவாக ஒரு சிறிய பூச்சி கூட பூக்களுடன் வாழ்வதன் மூலம் மரியாதைக்குரியவர்களின் தலையில் ஏறுகிறது.
மஹத்பிஹி சுப்ரதிஷ்டிதः அஸ்மா அபி தேவத்வம் யாதி. அதேபோல் உயிரற்ற ஒரு கல் துண்டு கூட சிற்பியால் செதுக்கப்பட்டு கோவிலில் வைக்கப்படும் போது அது தெய்வீகத்தை பெற்று வழிபடப்படுகிறது. பொருள் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். பொதுவாக ஒரு சிறிய பூச்சி கூட பூக்களுடன் வாழ்வதன் மூலம் மரியாதைக்குரியவர்களின் தலையில் ஏறுகிறது. அதேபோல் உயிரற்ற ஒரு கல் துண்டு கூட சிற்பியால் செதுக்கப்பட்டு கோவிலில் வைக்கப்படும் போது அது தெய்வீகத்தை பெற்று வழிபடப்படுகிறது. இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். கீட்டக அபி சுமனசங்காத் தாரோஹதி சதாம்ஷிரக. பொதுவாக ஒரு சிறிய புழு கூட பூக்களுடன் வாழ்வதன் மூலம் மரியாதைக்குரியவர்களின் தலையில் ஏறுகிறது. அஸ்மாபி யாதி தேவத்வம் மஹத்பிஹி சுப்ரதிஷ்டிதக. அதேபோல் உயிரற்ற ஒரு கல் துண்டு கூட சிற்பியால் செதுக்கப்பட்டு கோவிலில் வைக்கப்படும் போது அது தெய்வீகத்தை பெற்று வழிபடப்படுகிறது. தத்து தேஷாம் அஸ்மாத் புத்ராணாம் நீதிசாஸ்திர உபதேசாய பவந்தः பிரமாணம் இதி உக்த்வா தஸ்ய விஷ்ணுசர்மணः கரே பகுமான புரசரம் புத்ரான் சமர்ப்பித்தவான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்படியானால் எங்கள் மகன்களுக்கு நெறிமுறை அறிவை கற்பிப்பதற்கான ஆதாரம் நீங்கள்தான் என்று இதை சொல்லி மன்னர் தனது மகன்களை மிகுந்த மரியாதையுடன் விஷ்ணு சர்மாவிடம் ஒப்படைத்தார். சமர்ப்பித்தவான்னா ஒப்படைத்தார்னு அர்த்தம். பகுமான புரசரம்னா மிகுந்த மரியாதையுடன். இந்த லைன் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். அப்படியானால் எங்கள் மகன்களுக்கு நெறிமுறைகளை கற்பிப்பதற்கான ஆதாரம் நீங்கள்தான் என்று இதை சொல்லி மன்னர் தனது மகன்களை மிகுந்த மரியாதையுடன் விஷ்ணு சர்மாவிடம் ஒப்படைத்தார். ததஹ விஷ்ணு சர்மா பசு பக்ஷி ஜந்துனாம் மனோரஞ்சகாபிஹி பேரணா பிரதாபிஷ்ச கதாபிஹி தான் ராஜகுமாரானாம் சிக்ஷித்தவான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதன் பிறகு விஷ்ணு சர்மா அந்த இளவரசர்களுக்கு விலங்குகள், பறவைகள் மற்றும் உயிரினங்களின் பொழுதுபோக்கு மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளின் மூலம் கல்வி கற்பித்தார். மனோரஞ்சகாபிஹினா என்டர்டைனிங், பிரேரணா கதாபிஷ்ச கதாபிஹினா இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ். ஏதாசாம் கதானாம் சங்கலனமேவ ஹிதோபதேசः நாமகः கிரந்தः பிரசித்தः ஜாதः. இந்த கதைகளின் தொகுப்பு ஹிதோபதேசः என்ற பிரபலமான புத்தகத்தில் உள்ளது. சங்கலனம்னா தொகுப்பு, கிரந்தகனா புக்கு, பிரசித்தகனா ஃபேமஸ். இந்த லைன் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். அதன் பிறகு விஷ்ணு சர்மா அந்த இளவரசர்களுக்கு விலங்குகள், பறவைகள் மற்றும் உயிரினங்களின் பொழுதுபோக்கு மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளின் மூலம் கல்வி கற்பித்தார். இந்த கதைகளின் தொகுப்பு ஹிதோபதேசக என்ற பிரபலமான புத்தகத்தில் உள்ளது.